ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் டியூட்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, பிளாகரில் சிங்கிள் பேஜ் வெப்சைட் க்ரியேட் பண்ணி அது மூலமாக எப்படி மணி மேக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் கூட என்னோடய சிங்கிள் பேஜ் வெப்சைட்டான எஸ்ஐபி கால்குலேட்டர் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த எஸ்ஐபி கால்குலேட்டர் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கள்ல, அவங்களாம் இதில் வந்து எவ்வளோக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், மந்த்லி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அது எத்தனை இயர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கு எவ்வளோ ரிட்டர்ன், இதெல்லாம் செக் பண்ணி அவங்க வந்து மொத்தமாக ஓவராலாக அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து எவ்வளவு வரும் இத்தனை வருஷத்தில் அப்படின்னு இந்த வெப்சைட்டில் வந்து செக் பண்ணலாம். இந்த வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். முதல்ல உங்களோட பிளாகர் இதுக்கு போய்க்குங்க. பிளாகரில் போய்ட்டு நியூ பிளாக் கொடுங்க. நியூ பிளாக் கொடுத்தாலும் இதில் வந்து டைட்டில் கேட்கும். இதில் வந்து எஸ்ஐபி கால்குலேட்டர் க்ரியேட் பண்ண போகிறோம்னா எஸ்ஐபி கால்குலேட்டர் கொடுங்க. ஃப்ரீ எஸ்ஐபி கால்குலேட்டர் நான் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன சூட்டபுளாக நேம் இருக்கோ அந்த நேம் கொடுங்க. ஃப்ரீ எஸ்ஐபி கால்குலேட்டர்னு டைட்டில் கொடுக்குறேன். அட்ரஸ் பார்த்தீங்கன்னா அதே எஸ்ஐபி கால்குலேட்டர்னு நான் கொடுக்குறேன். நீங்கள் என்ன வேணால் கொடுத்துருங்க. ஏன்னா நான் எஸ்ஐபி கால்குலேட்டர் வந்து சப்டொமைன் தான் நான் இதில் க்ரியேட் பண்ண போகிறேன். எஸ்ஐபி கால்குலேட்டர் கொடுத்தாலும் வியூ பிளாக் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இந்த மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள் தீமை சேஞ்ச் பண்ணணும். அதனால் தீம் இதை கிளிக் பண்ணுங்கள். தீம் இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே கஸ்டமைசேஷன் பக்கத்தில் ஒரு இது இருக்கும். அதை கிளிக் பண்ணி எடிட் HTML கொடுங்க. எடிட் HTML கொடுத்தீங்கன்னா இந்த நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ண வெப்சைட்டுக்கான கோட் இருக்கும் தீம். அது வந்து Ctrl+A கொடுத்து டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் இந்த எஸ்ஐபி கால்குலேட்டர்னு இந்த என்னோட டெக் டியூட்ஸ் வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு இந்த கோடை வந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஃப்ரீ எஸ்ஐபி கால்குலேட்டர், ஃப்ரீ சிங்கிள் பேஜ், இது பிளாகர் சிங்கிள் பேஜ் எஸ்ஐபி கால்குலேட்டர் டூல் ஃப்ரீ டவுன்லோட்னு இருக்கும். இதில் போய்ட்டு ஃப்ரீ எஸ்ஐபி கால்குலேட்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த டவுன்லோட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அதில் நீங்கள் 20 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 20 செகண்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கோடு வரும். அந்த கோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா தீம் கோடு, எஸ்ஐபி கால்குலேட்டர் பேஸ்ட் பண்ணுறதுக்கான கோடு. அந்த கோடை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 20 செகண்ட் வந்ததுக்கப்புறம் டவுன்லோட் பட்டன் ஒரு ஷோ ஆகும். அந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோடு வரும். இது பார்த்தீங்கன்னா பிளாங்க் டெம்ப்ளேட்டு, எந்த தீமுமே இல்லாமல் வெறும் பிளாங்காக இருக்கும். அந்த இதை வந்து கோடை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிட்டு இந்த தீம் செக்ஷனில் நீங்கள் டெலிட் பண்ணிங்களா தீம், அதில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சேவ் கொடுத்துட்டு பேக்கில் வந்துட்டு வியூ பிளாக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே இல்லாமல் பிளாங்காக இருக்கும் உங்களோட வெப்சைட்டு. அப்புறமாட்டி டேரெக்டாக வந்து கீழே வந்து லே அவுட்டுன்னு இருக்கு பாருங்கள். அந்த லே அவுட்டை கிளிக் பண்ணுங்கள். லே அவுட்னு கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆட் டு கேஜெட்டில் தான் நீங்கள் வந்து இந்த இப்போ இன்னும் ரெண்டாவது டெவலப் பட்டனை டெவலப் பண்ணி அதில் எஸ்ஐபி கால்குலேட்டருக்கான கோட் இருக்கும். அதை வந்து இதில் பேஸ்ட் பண்ணணும். இதில் வந்து ரெண்டாவது டெவலப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரெண்டாவது டெவலப் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு 20 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 20 செகண்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டவுன்லோட் பட்டன் ஒன்று ஷோ ஆகும். அந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக கூகுள் ட்ரைவ்க்கு உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு எஸ்ஐபி கால்குலேட்டர் javascript.txt இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி இந்த கோடை வந்து அப்படியே டவுன்லோட் பண்ணிக்க, இல்லைனா காப்பி பண்ணிக்க. நான் Ctrl+A கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இந்த லே அவுட்டில் போய்ட்டு ஆட் ஏ கேஜெட்டை கிளிக் பண்ணி HTML/javascript இருக்கு பாருங்கள், ஆட் தேர்ட் பார்ட்டி ஃபங்க்ஷனாலிட்டி ஆர் அதர் கோடு டு யுவர் பிளாக்னு இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதில் வந்து கண்டென்ட் இருக்கு பாருங்கள், அதில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு டைட்டில் கூட நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட்னு உங்களுக்கு தெரியலைன்னா டைட்டில் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் அது வந்து சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்து திருப்பி வந்து என்ன பண்ணுறீங்கன்னா திருப்பி கூகுள் ட்ரைவ் இதில் போய்ட்டு இந்த CSS கோட் இருக்கு பாருங்கள், இதை வந்து Ctrl+A கொடுத்து Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இதை வந்து இன்னொரு கேஜெட் ஒன்று கிளிக் பண்ணி அதில் HTML JavaScript இதில் வந்து கண்டென்ட்டில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். CSS கோடை கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்துட்டு எஸ்ஐபி கால்குலேட்டர் HTML.txt இருப்பாங்க, HTML கோடு அதை கிளிக் பண்ணி அதை Ctrl+A கொடுத்து காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிட்டு திருப்பி பிளாகர் லேஅவுட்டில் போய்ட்டு ஆட் ஏ கேஜெட் கொடுங்க.
ஆடியோ கேஜெட் கொடுத்துட்டு HTML/JavaScript இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் கொடுங்க. சேவ் பண்ணிட்டு கீழேயும் ஒரு சேவ் பட்டன் இருக்கு பாருங்கள், அதையும் சேவ் பண்ணிவிட்டு ஃப்ரீ SAP கால்குலேட்டர் வந்து ரீப்ரெஸ் பண்ணுங்கள். ரீப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான SAP கால்குலேட்டர் ஃப்ரீ வெப்சைட் வந்து க்ரியேட் ஆகிரும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக கூகுள் ஆட்சன்ஸ் போய்ட்டு வந்து ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை வச்சு இந்த வெப்சைட்டையும் அதில் அப்ரூவல் வாங்கி நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட்டில் வந்து கூகுள் ஆட்ஸ் வந்து ஷோ பண்ண வைக்கலாம். இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் இன்னொரு வெப்சைட் வந்து கூகுள் ஆட்சன்ஸில் ஆல்ரெடி அப்ரூவல் ஆகிடுச்சு, அதை வந்து நீங்கள் வந்து சப்டொமைன் க்ரியேட் பண்ணி கூட நீங்கள் இது மூலமாக டேரெக்டாக இது பண்ணலாம். இதை பார்த்தீங்கன்னா SAP கால்குலேட்டர் பார்த்தீங்கன்னா இது என்னோட சப்டொமைன் sapcalculator.successmanstories.com. இது கீழே பார்த்தீங்கன்னா மல்டி ஆட் வருது, ஷோ ஆகுது பாருங்கள் கூகுள் ஆட்சன்ஸில். இந்த மாதிரி கூட நீங்கள் SAP கால்குலேட்டரை வந்து க்ரியேட் பண்ணி சப்டொமைன் வச்சு கூட நீங்கள் ஆட் ஷோ பண்ணிக்கலாம். இது ஏன்னா அது போடுறேன்னா இது வந்து நான் ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக கண்டென்ட்னு ஒரு வெப்சைட்டில் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்காண்டி இது மியூச்சுவல் ஃபண்டு இதை பற்றிலாம் டுட்டோரியல் போடுறதுக்காண்டி இந்த SAP கால்குலேட்டர் வந்து நான் க்ரியேட் பண்ணேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி ரெஸ்யூம் மேக்கர் வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி பிளாகர் வேர்ட்ப்ரெஸ் எப்படி க்ரியேட் பண்ணி, அதே மாதிரி கேன்வாவில் இபுக்கு தம்ப்லைனு இதெல்லாம் எடிட் பண்ணி ஃபைபரில் எப்படி நம்ம ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன்.